அடைஞ்சிருக்கு. இப்ப மக்கள் எந்த அளவுக்கு எழுச்சியா இருக்காங்க நீங்க போற பகுதியில்? நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பாக உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகிறேன். நான் செல்லக்கூடிய இடங்கள் முழுவதும் மிக சிறப்பான முறையில் குறிப்பாக பெண்கள் எனக்கு வரவேற்பு அளிக்கிறார்கள். ஏற்கனவே நான் ராமநாதபுரம் மற்றும் பாபநாசத்தின் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து அங்கு அனைத்து தரப்பு மக்களுக்கும் எந்த மதமாச்சரியங்களும் அப்பாற்பட்டு அனைவருக்காகவும் தொண்டாற்றியதை மக்களுக்கு எடுத்து சொல்கிறேன். அதற்கு சிறப்பான வரவேற்பு இருக்கின்றது. குறிப்பாக முருகப்பெருமானின் 4ஆம் படை வீடான சுவாமிமலையில எனக்கு முன்னர் பாபநாசத்தில் இருந்த சட்டமன்ற உறுப்பினர்களில் ஒருவர் கூட முஸ்லீம் இல்லை. நான் தான் பாபநாசம் தொகுதியினுடைய முதல் சட்டமன்ற உறுப்பினர். சுவாமிமலை கோயிலுக்கு செல்லக்கூடிய பக்தர்கள் படியேறுவதற்கு மிகவும் கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழல்ல 3.5 கோடி ரூபாய் செலவுல அங்கு 2 லிஃப்ட் மின் தூக்கி வசதிகள் செய்யப்பட்டு இப்போது பக்தர்கள் பயன்பாட்டுக்கு இருக்கின்றது. அதே போன்றுதான் நாகப்பட்டினம் தொகுதியிலும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் சேவையாற்றுவதை எல்லாம் எடுத்து சொல்கிறேன். இவையெல்லாம் மிக சிறப்பான முறையில் மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்று இருக்கின்றது. அது மட்டுமில்லாம நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தளபதி மு.க.ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி ஒரு சிறப்பான ஆட்சியாக விளங்கி இருக்கின்றது. குறிப்பாக மகளிருக்கு மத்தியில இந்த ஆட்சிக்கு பெரும் வரவேற்பு இருக்கின்றது. ஏனென்றால் அரசு பேருந்துகள்ல இலவசமாக பயணம் செய்யக்கூடிய ஒரு வசதியை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தான் விடியல் பயணம் மூலமாக நிறைவேற்றியது. அது மட்டுமல்லாமல் மகளிருக்கு மாதந்தோறும் உரிமை தொகை 1000 ரூபாய் அதுவும் நல்ல முறையில சென்றடைந்திருக்கின்றது. தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம் மூலமாக உயர்கல்விக்கு செல்லக்கூடிய மாணவர்களுக்கான 1000 ரூபாய் உதவியும் நல்ல முறையில் சென்றடைந்திருக்கின்றது. இந்த மகளிர் உரிமை தொகை 2000 உயர்த்தப்படும் என்பதும், அதே போல மாணவ மணிகளுக்கு வழங்கக்கூடிய மாதாந்திர உதவித்தொகை உயர்கல்விக்கு செல்லக்கூடியவர்களுக்கு அது 1500 உயர்த்தப்படும் என்பதெல்லாம் சிறப்பான முறையில மக்கள் மத்தியில நல்லதொரு வரவேற்பை பெற்றிருக்கின்றது. நிச்சயமாக மிக சிறப்பான ஒரு வெற்றியை நான் இந்த தொகுதியிலே, நாகப்பட்டினம் தொகுதியிலே பெறுவேன் என்ற ஒரு நம்பிக்கை நாள்தோறும் வளர்ந்து கொண்டே செல்கிறது. இப்ப தலைவர், திமுக தலைவர் ஏற்கனவே சொன்னார் அவரோட சொந்த மாவட்டம். அப்ப நீ ஒரு கட்சி தலைவர், உங்களை இங்க நிர்ணயிச்சிருக்காரு, உங்க மேல ஒரு நம்பிக்கை வச்சு இது எந்த அளவுக்கு வெற்றி அவருக்கு சமர்ப்பிங்க? நாகப்பட்டினம் மக்களுக்கு என்ன மாதிரி கோரிக்கையை நீங்க முன்னாடி செஞ்சு கொடுப்பீங்க? நிச்சயமாக நாகப்பட்டினம் மக்களுக்கு நிறைய கோரிக்கைகள் இந்த தொகுதி மக்களிடம் இருக்கின்றது. குறிப்பாக திருமருகல் ஒன்றியம் ஒரு தாலுகாவாக உயர்த்தப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை, நீண்ட நாள் கோரிக்கை. அதை நிச்சயமாக மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு செல்வேன். அதே போல நாகப்பட்டினத்துல பழங்காலத்தில் ஒரு சிறப்பான துறைமுகம் இருந்தது. ஆனால் இப்போது அந்த துறைமுகம் பயன்பாட்டில் இல்லாமல் இருக்கின்றது. சரக்கு கப்பலுக்கும் சுற்றுலா பயணிகளை ஏற்றி செல்வதற்கான கப்பல்களும் செல்வதற்கு ஏற்ற மாதிரி நாகப்பட்டினம் துறைமுகத்தை மேம்படுத்துவதற்கான முன்னெடுப்புகளை நிச்சயமாக நான் செய்வேன். அது மட்டும் இல்லாம நாகப்பட்டினத்துல பெரிய அளவுக்கு தொழிற்சாலைகள் இல்லை. குறிப்பாக இங்கே மீன் ஏராளமாக கிடைக்கின்றது. ஏன்னா ஃபிஷிங் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி, அதாவது மீனை பதப்படுத்தி அதுக்கு வேல்யூ ஆடட் என்று சொல்வார்கள், மதிப்பு கூட்டி பல்வேறு பொருட்களை தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகள் இங்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கான வேலை வாய்ப்புகளை அதிகரிக்கும். அது போன்ற தொழிற்சாலைகளையும் இங்கே கொண்டு வருவோம். நல்ல சாலைகள் இருக்கின்றது. அந்த சாலைகளை மேலும் தரம் உயர்த்துவதற்கும் கூட்டு குடிநீர் திட்டம், கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டம் இங்கே அமுல்படுத்தப்பட்டு இருக்கிறது. அது என்னுடைய பாபநாசம் தொகுதியில் உள்ள வீரமாங்குடியில் தான் நாகப்பட்டினத்துக்கான கூட்டு குடிநீர் திட்டத்துக்கான கட்டுமானங்கள்லாம் ஏற்படுத்தப்பட்டு இருக்கிறது. அந்த கூட்டு குடிநீர் இங்கே உள்ள அனைத்து பகுதிகளுக்கும் நல்ல முறையிலே செல்வதற்கும் நிச்சயமாக நான் முயற்சி செய்வேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்துக்கு எடுத்து சென்று பாபநாசம் தொகுதியில குறிப்பாக சுவாமிமலை லிப்ட் போன்ற விஷயங்களை எல்லாம் செய்திருக்கின்றேன். அதே போன்று நாகப்பட்டினம் தொகுதி மக்களுக்கும் நிச்சயமாக முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்துக்கு கொண்டு சென்று பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றும். கடந்த முறை 3 முனை போட்டி, இந்த முறை 4 முனை போட்டி, கூடுதலா தாவேக்கா வந்திருக்கு. இந்த வருகை எப்படி பாக்குறீங்க? நமக்கு அந்த வாக்குல மதச்சார்பற்ற கூட்டணிக்கு எதுவும் குறையறதுக்கோ இல்ல கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இந்த தேர்தலின் சூப்பர் ஸ்டார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை தான். அதனால இந்த ஸ்டார் மட்டும்தான் இங்கே ரைசிங் ஸ்டாராக
ரைசிங் சன் மூலமாகவும் ரைசிங் ஸ்டாராக ஆகும். மற்றவர்கள் எல்லாம் அவர்கள் வைப்பு தொகையை பெறுவார்களா என்பது சந்தேகத்துக்குரிய ஒன்றாக தான் இருக்கிறது. நன்றி. நன்றி.